நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றலைன்னா அப்போ எப்படிங்க நம்மளால் இருக்க முடியும்? ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி காலையில் கேக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிருந்தேன். அவங்களோட மகளோட பிறந்த நாள் இன்றைக்கி காலையில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வர்றப்போ ஏர்போர்ட்லேருந்து வர்ற வழியிலே கேக்கை வாங்கிக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எனக்கு உங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக உங்கள் ஃபாலோவர், ஸோ கண்டிப்பாக வாங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொல்லியிருந்தாங்க. அதனால் வேறு வழியில் கிளம்பி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து செம்மையான மழை, காலையில் பவர் கட் வேறு. ஸோ கரண்ட்டும் இல்லை, எங்களோட காரும் ஒர்க் ஷாப்பில் நிற்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை பார்க்கணுன்னு கேட்டாங்க. சரி மழையாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் 2 வீலரில் கிளம்பி போயிருந்தோம். விடிய காலையில் கிளம்பி போய் காலையிலேயே அவங்களுக்கு கேக்கையும் கொடுத்துட்டு அவங்க காசு கொடுத்துருந்தாங்க. ஸோ காசையும் வாங்கிட்டு சூப்பராக டெலிவரிலாம் முடித்த சந்தோஷத்தோடு அதே மழையில் திரும்பி வீட்டுக்கு வந்திருந்தேன். சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றின அந்த முழு திருப்தியோட என்னோட நாள் முடிஞ்சிடுச்சு.